மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய ஆலோசனையின்படி தமிழ்நாடு முழுவதும் 23 பாடநூல் கிடங்குகள் இருக்கின்றன. அந்த கிடங்குகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறேன். முதல் நிகழ்வாக சென்னை அடையாறில் உள்ள பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்தோம். அதன் பிறகு 2 நாளைக்கு முன்பு திருவள்ளூரில் உள்ள பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்தோம். அதன் பிறகு 3வது நிகழ்வாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய பாடநூல் கிடங்கான அந்த கிடங்கை ஆய்வு செய்திருக்கிறோம், பார்வையிட்டிருக்கிறோம். சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் எல்லாம் விரைவில் சரி செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம். ஏன்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பாட புத்தகங்கள் சரியாக இருக்கணும், தரமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக இப்போ மழை காலம் ஆரம்பித்து விட்டது. அதனால் புத்தகங்கள் எதுவும் சேதமடைஞ்சிடக்கூடாது, தண்ணீரில் நனைஞ்சிடக்கூடாது. அதனால் அந்த புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடம் என்பது எப்படி பாதுகாப்பாக இருக்குதா என்பதை தமிழ்நாடு முழுவதும் பார்வையிடக்கூடிய ஒரு துரித நடவடிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் இன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடநூல் கிடங்கை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். குறைகளே சொல்லியிருக்கிறேன், சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், இதுவரை ஆய்வு பண்ணதில் பொதுவான குறை, கடந்த காலத்தில் செய்யப்பட்ட பொதுவான குறைகள் இல்லை, குறைகள் நிவர்த்தி பண்ணலான்னு நீங்கள் பிளான் பண்ணி? இல்லை, குறைகள் அப்படின்னா பார்த்தாவே நிறைய குறைகள் இருக்குது. இப்போ முதல் நிகழ்வாக அடையாறில் இருக்கிற பாடநூல் கிடங்கை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அது பாடநூல் கிடங்கா இல்லது குப்பை கிடங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் குப்பை மேடாக இருந்தது. அதன் பிறகு திருவள்ளூரில் உள்ள பாடநூல் கிடங்கை நம்ம போய் ஆய்வு செய்தோம், லட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை. அதுவும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தது. இன்று சிறு காவேரிப்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடநூல் கிடங்கை நம்ம ஆய்வு செய்திருக்கிறோம். சில குறைகள் இருக்குது. அந்த குறைகள் எல்லாம் நம்ம சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். யாரையும் குறை சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை, குறையை சரி செய்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். கடந்த ஆட்சியாளர்கள் ஒரு நிர்வாக திறமையற்றவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 23 பாடநூல் கிடங்கை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, கல்வியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மாணவர்கள் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று இதுக்கு முன்பு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பேசினாங்க. ஆனால் பார்க்கின்ற பொழுது தான் பேச்சு ஒன்றாகவும் செயல் வேறொன்றாகவும் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் தலைமையில் சிறப்பான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு தொடக்கம் தான், அதனுடைய ஒரு வேகம் தான் இன்று ஆய்வு பணி செய்திருப்பது. இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கிறது இது மாதிரி நம்ம ஏற்கனவே 23 தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். மாவட்டங்கள் அதிகமாக சொல்கிறோம். நம்ம அங்கேயும் பாடநூல் குடோன் கட்டுறதுக்கு எதனால் இல்லை, அது எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கு உரிய நடவடிக்கைகளை கண்டிப்பாக உறுதியாக நாங்கள் ஈடுபடுவோம். அதுவும் குறிப்பாக கல்வித்துறையில் தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மிக உறுதியாக இருக்கிறாங்க. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணமும் இருக்குது. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு வளர்ச்சியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்பிக்கை தூண்கள். அப்போ அந்த நம்பிக்கை தூண்களை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை அரசுக்கும் இருக்குது, எங்களுடைய முதலமைச்சருக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு உணர்ந்து தான் வீரியத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். சார், இந்த அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான மாணவர்களுக்கு அதிகபட்சம் புத்தகங்கள் கிடைக்கல என்ற ஒரு கோரிக்கை நிலவி வந்தது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எதனால் இல்லை, கிடைக்கவில்லை என்று வந்ததில்லை. எந்த ஆட்சியில் வந்ததுன்னா கடந்த திமுக ஆட்சியில் வந்தது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த 2 மாதத்தில் எந்த குறைகளுமே கிடையாது. உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டுமென்றாலும் உடனுக்குடன் கிடைக்கும். அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, அவர்கள் செய்த குறையை நாங்கள் திருப்பி செய்வதற்காக வரவில்லை, அவர்கள் செய்த அந்த குறையை சரி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு தான் நாங்கள் வரோம். சார், இப்போ நீங்கள் வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிருக்கீங்க. அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் அதிக அளவில் தாவேக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிறு காவேரிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஒரு தலைவர் விவசாய பட்ஜெட் தொடர்பாக நீங்கள் விவசாயத்துறை அமைச்சர் அவரோட தான் கேட்கணும். ஆனால் பட்ஜெட் என்பது மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு தான். நேற்று கூட முன்னாள் முதலமைச்சர் கூட சொன்னாங்க, பட்ஜெட் பிளாஸ்ட்டுன்னு இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ நகைச்சுவை பண்ணுறன்ற பேரில் அவரே காமெடி பண்ணார். ஆனால் உண்மையிலே பட்ஜெட் என்பது பிளாஸ்ட்டு கூடுதலாக ஒரு படி மேலே பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில் தான்
பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டை ஒரு மிக சிறந்த ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏங்க, பணத்தை எந்த வகையில் எந்த வடிவத்தில் அதை செலவு செய்தால் ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் என்பதற்கு வருங்காலங்களில் திட்டங்கள் மூலமாக அரசு உறுதியாக அறிவிக்கும். நன்றி.